வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களா? அப்போ கடவுள் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. நமக்கு நிறைய பிரச்சனைங்க, நிறைய கஷ்டம் இதெல்லாம் கொடுக்கறது கடவுள். நாம் சரியான பாதையை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு சிற்பி ஒரு கல்லை சிலையாக செதுக்கிறாரு. அப்போ நிறைய உளியால் அடிபட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சிலை முழு வடிவமடைகிறது. அதுபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் கடவுள் செதுக்கி சிலையாக்குறாரு. அதுவே நம்ம பாதியிலே உடஞ்சிட்டோம்னா படிக்கெல்லாம் நம்மளை போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த உலகத்தில். அந்த மாதிரி தான் நாம் எப்பொழுதும் உடைந்து போகக்கூடாது. அந்த சிலை மாதிரி நாம் முழு வடிவம் அடையணும்னா நம்மளை எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு அந்த சிலையை எப்படி உருவாக்குனாங்களோ அதே மாதிரி நாமும் நல்ல நிலைமைக்கு வரணும்னா பொறுமையாக இருக்கணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் கடவுளுடைய அனுக்கிரகம் எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கும். ரஜினி சார் சொன்ன மாதிரி தான், கெட்டவனுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கைவிட்டுடுவான். நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான், ஒரு நாளும் கைவிட மாட்டான் அப்படின்னு சொன்ன டைலாக் தான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி தான் நாம் எப்பொழுதும் இறை சக்தியில் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும், நம்முடைய கடமைகளை செய்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு நிறைய கடவுள் துன்பத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அதையெல்லாம் தாண்டி நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்.